உங்கள் குழந்தை அடம் பிடிக்கிறதா? அதனால் உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்கிறதா? இதோ உங்களுக்கான தீர்வு. 5ல் விளையாதது 50ல் விளையாது. அதுபோல சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் தான் சிறிய கதைகள் சொல்லி அவங்களை இடமும் எப்போதும் பேசுவதே மிகுந்த பயனை அளிக்கும். கண்டிப்பாக குழந்தைகளிடம் உட்கார்ந்து அமர்ந்து பேசவும். குழந்தைகளுக்கு சிறிய சிறிய கதைகளை சொல்லவும். சில கதைகள் மூலமாகவே அவங்களோட உணர்வுகள் எல்லாமே மாறும். நல்ல பண்புகள் வளரும். அவங்கள்ட்ட என்ன கதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, அழகான ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு குட்டி முயல். அந்த குட்டி முயலுக்கு ஒரு அம்மா. அந்த குட்டி முயல் வந்து எப்போதுமே அடம்பிடிக்கும். ஏன்னா அது ஒரு முயல்னால அது ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. ஆனால் அது ரொம்ப அடம் பிடிக்குது. அப்படியே அடம் பிடிக்கும்போது அவங்க அம்மாவும் அந்த குட்டி முயலும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு மரத்து மேலே ஒரு அழகான பழங்கள், நிறைய பழங்கள் நல்லா பழுத்து இருந்துச்சு. 2 பழங்கள் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுது. கீழே எட்டுக்கிற மாதிரி கிடந்துச்சு. ஆனால் அந்த குட்டி முயல் அதை பார்த்தது எனக்கு இப்போவே அது வேணும். ஆனால் அது காயாக தான் இருந்துச்சு. அது இன்னும் பழுக்கலை. அது பழுத்ததுக்கப்புறம் உனக்கு நான் பறித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா முயல் சொன்னுச்சு. ஆனால் அந்த குட்டி முயல் கேட்கவே இல்லை. எனக்கு இது இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லி கீழே படுத்து அடித்து உருண்டு அழுதுச்சு. அம்மாவும் என்ன செய்யன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியாக வந்த நரி ஒன்று வந்துச்சு. அந்த நரி வந்து குட்டி முயலே நீ அழாத, உனக்கு நான் அந்த பழத்தை பறித்து தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து கிளைய பிடிச்சி ஆட்டினதும் மரத்தோட பழம் வந்து தொப்புன்னு விழுந்துட்டு. அது விழுந்த பழம் நேராக யார் குட்டி முயல் மேலே தலையில் விழுந்துட்டு, அம்மா அடி விழுந்துட்டு அப்படி சொல்லி அழுதுட்டு, சரி அந்த பழத்தை எடுத்து அதை சாப்பிட்டு பார்க்க பழம் வாயில் வைக்க முடியாது. அவ்வளோ ஒரு கசப்பு. அம்மா அது கசக்கு, நான் அப்போவே உன்கிட்ட சொன்னோம்ல, அந்த பழம் இன்னும் பழுக்கலை, அது கசக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு அப்படி கசப்போட இது பண்ணிட்டு தூர போட்டுட்டு அப்புறம் அது அம்மா சொல்கிறாங்க, எதுவுமே அவசரப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும், எதுவும் வேணும்னு அடம் பிடிக்கக்கூடாது, அதை பழத்தோடனே நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, சாரிம்மா, நான் செஞ்சதாம்மா தப்பு, கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன்னா கண்டிப்பாக இனிப்பான சுவையான பழங்கள் கிடச்சிருக்கும். இப்போ உனக்கு அடி மட்டும் தானே மிச்சம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா அப்படி சொல்கிறான். இந்த கதையை வந்து நம்ம குழந்தைகிட்ட எப்படி சொல்லணும், அதை அடம் பிடிச்சத்தனமா தப்பு அப்படின்னு நீங்கள் அந்த குழந்தைகிட்ட சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லும்போதே அது மாறுதோ மாறலையோ ஒரு நாள் அது தன்னால் மண்டையில் ஏறும். கண்டிப்பாக புரியும்.